ஆ அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஏற்கனவே ஒரு ஹிந்தி கிளாஸ் பார்த்தோம். இது சந்திரன் டீச்சர் சென்ட்ரு. முன்னாடி நம்ம ஏற்கனவே அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அது மாதிரி அவனா ஹிந்தியில் எப்படி எழுதணும்னு பார்த்தோம். அதே மாதிரி ஏனாவுக்கு இந்த மாதிரி போட்டு மேலே ஒரு கொம்பு போட்டோம். ஸோ இதை நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த எழுத்துக்களை தெரிஞ்ச ஓரளவு நம்ம எப்படி உச்சரிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம படிக்கலாம். சரி, அடுத்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தோம். இந்த அம்மான்னு எழுதுவோம். இப்போ ஹிந்தியில் நம்ம எழுத போகும்போது இது ரோமன் ஹிந்தி சரிதானா? இப்போ ஹிந்தியில் எழுதிட்டோம், ஆனால் நம்ம தமிழில் உச்சரிக்கிறோம். ஆனால் இதுக்கு குறையானது என்ன சொல்லுவாங்க ஹிந்தியில் அப்படின்னா மான்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் தான் உண்மையான ஹிந்தியில் அம்மான்னு சொல்லக்கூடிய அர்த்தம். இது மாதிரி ஹிந்தி கிளாஸ் நம்ம தொடர்ந்து பார்ப்போம். சரி, அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஊ அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த கடந்த கிளாஸில் நம்ம இதை வந்து பார்த்துருக்கோம். இப்போ ஊ எப்படி எழுதுவோம் அப்படின்னா இந்த ஊ அப்படின்னு சொல்லுவோம். இது பார்த்தீங்கன்னா இந்த ஓனா அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இப்போ இதை என்ன சொல்லுவோம்? கொம்பு மாதிரி போட்டு போச்சுன்னா இதை ஊன்னு சொல்லுவோம். சரி, இதுக்கு ஊக்கு நம்ம ஹிந்தியில் நம்ம சொல்கிறோம். இங்கிலீஷில் எப்படி உச்சரிக்கணும்? யூ. ஊனாவுக்கு ட்ரிபிள் யூ அப்படின்னு போடணும். சரியா? இந்த நூவுக்கு ஆர் யூ அப்படின்னு போட்டோம். சரிதானா? அதுக்கடுத்து வர எழுத்துக்களை பாருங்கள். இதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஏ அப்படின்னு சொல்லுவோம். தமிழில் ஏன்னு வச்சுக்கோங்க. சரியா? இது ஊனா, இது ஊனா, அப்புறம் ஏ அப்படின்னு சொல்லு இல்லையா, கொம்பு மேலே போடுறது. இதுக்கு ஒய் இஐ அப்படின்னு போடுவோம். சரியா? அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஏன்னு வச்சுக்கோங்க. சரியா? அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓ. இங்கிலீஷில் ஓன்னு சொல்லுவோம், தமிழில் ஓ. அப்புறம் அவு. அவுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா இதில் ஒத்த கொம்பு ஒன்று இருக்கும், இந்த பக்கம் ரெட்டை கொம்பு வரும். ஸோ இதுக்கு பேர் தான் அவுன்னு சொல்லுவோம். சரி, அவுக்கு நம்ம ரோமனில் எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஓ யூ போடுவோம். அதே தமிழில் ஓன்னு சொல்லுவோம். சரியா? இப்போ ஹிந்தியில் ஆ போட்டு ஒரு புள்ளி வச்சோம் அப்படின்னாக்க ஆம்னு ஆயிடும். இங்கிலீஷில் ஆம் ஓம் இல்லையா, அது மாதிரி லாஸ்ட்டில் அங்குன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி போட்டு ரெட்டை புள்ளி வைக்கிறது. சரியா? இப்போ அப்படின்னு சொல்லி முடிக்கிறது. இதை எழுத எழுத நமக்கு வந்து பயிற்சிகள் கிடைக்கும். இப்போ அத்தனை நம்ம சொல்லுவோம் இல்லையா, இந்த மாதிரி பயன்படுத்தக்கூடிய ஒரு பெருக்கு வார்த்தை. சரிதானா? ஸோ இந்த மாதிரி நம்ம கிளாஸில் ஒவ்வொரு எழுத்துக்களை பற்றி தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ அதே மாதிரி இப்போ இந்த எழுத்துக்கள் எல்லாமே நம்ம ஓரளவு தெரிஞ்சோம் அப்படின்னா அடுத்து என்னென்ன சென்டென்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி அடுத்த இதில் நம்ம பார்க்கலாம். இப்போ அதே மாதிரி கானா காவனா கீனா கீனா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இதே மாதிரி கானா எழுத்துக்குரியது வருது. இப்போ நம்ம தமிழில் எழுதிட்டேன்னா கா காவனா கீனா கீனா அப்படிதானே. நமக்கு கானுங்கிற ஒரு எழுத்து வந்து ஒரு எழுத்து மட்டும்தான் இருக்குது. சரியா? வேறு எந்த எழுத்து கிடையாது. ஆனால் ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 வேர்டு இருக்கும். அதில் முதல்ல வாரது பார்த்தீங்கன்னா கா அப்படி போடும். ரெண்டாவது வருது அப்படின்னா
ரெண்டாவது கா, மூணாவது ஒரு கா இருக்கு. எப்படி இருக்கு அப்படின்னா இது வந்து மூணாவது கா. நாலாவது ஒரு கா இருக்கு. இது நாலாவது கா. இது எப்படி இருக்குன்னா ஞ அப்படின்னு சொல்லுவோம். கா மாதிரி போட்டு இதில் ஒரு புள்ளி வைப்போம். காவில் எத்தனை வகை இருக்குது பார்த்தீங்கன்னா இதில் 5 வகை இருக்குது. இப்போ இதுக்கும் எழுதக்கூடிய முறைகள் நம்ம தமிழ் முறைகள் மாதிரி தான். இப்போ காவனா கீனா கீனா அப்படின்னு எழுதுகிற மாதிரி இதுக்கு கானாவா அப்புறம் குரல் போட்டுக்கலாம். காவனா ஆயிடும். சரிதானா? இப்போ கீழா போட்டுக்கலாம். இந்த கொம்பை இப்படி போட்டோம்னா கீனா ஆயிடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா கே கா கா கி கி பூ போடுவோம் இல்லையா, இந்த பூ. அதே மாதிரி இந்த பூ கொஞ்சம் சுற்றினா பூவணும். இதே இதை கா போட்டு கை போட்டால் கையலாம். ஸோ இந்த மாதிரி எழுத்துக்களை நம்ம தொடர்ந்து ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி போதுமான டைங்கள். இந்த கிளாஸில் ஓரளவு இந்த எழுத்து என்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்த்துருக்கோம். இப்போ ஒரு ஆவணாவிலேருந்து ஆரம்பித்து இப்போ கா க க க ஞ அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். இப்போ இதில் உள்ள முதல் எழுத்துக்களுக்கு வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா இங்கிலீஷில் வந்து எப்படி எழுதுவோம் அப்படின்னா கா மட்டும் எழுதுவோம். இப்போ ரெண்டாவது காவுக்கு இங்கிலீஷ் எழுதும் எப்படி எழுதுவோம் அப்படின்னா டபுள் கே ஏன்னு எழுதுவோம். மூணாவதுக்குள்ள காவுக்கு எழுதும்போது ஜிஏ போட்டு எழுதணும். சரியா? நாலாவது கா எழுதும்போது க கை ஜிஹெச்ஏ. அஞ்சாவது ஞான் எழுதணும் இல்லையா, இதுக்கு என்ஜிஏ. ஸோ இந்த காவில் எழுதக்கூடிய நம்மக்கூடிய முறைகள் வந்து இத்தனை கா இருக்குது, 5 கா இருக்குது. இந்த 5 காவை நம்ம எழுதிட்டோம். இதை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா காவில் இதை தவிர வேறு எந்த ஒரு கிடையாது. இந்த காவில் வரக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே நம்ம என்ன செய்யலாம், படிச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய ஹிந்தி கிளாஸ் வருகிற ஏப்ரல் 15 ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய ஃபோன் நம்பர் வந்து 621 21 568. நான் ஆர் பூர்ணச்சந்திரன். இது தென்காசி மாவட்டத்தில் சுரண்டை அருகில் உள்ள கலிங்கப்பட்டி கிராமம். ஸோ இதில் மெயின் ரோட்டில், அதாவது திருநெல்வேலி போகக்கூடிய மெயின் ரோடு, வாட்டர் டேங்க் ஆப்போசிட்டில் இந்த கிளாஸ் எடுக்கக்கூடிய சென்டர் இருக்குது. ஸோ பயன்படக்கூடியவங்க நீங்கள் இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி